செழிப்பாய் மாறிடுமே. வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பாய் மாறிடுமே. வாடின என் வாழ்வை வர்த்திக்கச் செய்பவரே, வாடின என் வாழ்வை வர்த்திக்கச் செய்பவரே. வறட்சியை காண்பதில்லையே நீயோ, வறட்சியை காண்பதில்லையே. அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே. நீயோ வெட்கப்படுவதில்லையே. அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே. இந்த கால வேளையில ஆராதிக்க வந்திருக்கிறவர்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில அன்பான வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் அறுவடையின் நாள். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அறுவடையின் நாள் என்ற தலைப்பில உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நிலத்தில விவசாயி முதல் போகும்போது அது தரிசு நிலமாய் இருக்கிறது. அதிலே எந்த ஒன்றும் இல்லை. அதிலே அவன் நீர் பாய்ச்சுகிறான், அதிலே உரமிடுகிறான், அதிலே வரப்பை அவன் கட்டுகிறான், அது வளரும்படியாய் அவன் காத்திருக்கிறான். ஆனால் அது வளரும் போது அவன் எதிர்பார்த்ததும் இருந்தது, அந்த நிலத்தில அவன் விரும்பாததும் இருந்தது. அருமையான அவன் எதிர்பார்த்தது என்னவென்றால், தான் விதைத்ததான விதையின் மணி அந்த நிலத்திலே இருக்கும் என்று அவன் எதிர்பார்த்தான். அவன் எதிர்பார்த்தபடியே அந்த நிலத்திலே அவன் இருந்ததான அந்த விதை இருந்தது. அதன் பக்கத்திலே இன்னொன்றை அவன் பார்க்கிறான். அருமையான விதையே இல்லாத விதை போன்ற காட்சியளிக்கிற அருமையான ஒன்றை அவன் பார்க்கிறான். அடுத்தபடியாக அந்த நிலத்திலே அவன் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், கொஞ்சம் விதை, அந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விதையை மூடியிருக்கிற அந்த தோலுக்குள்ள கொஞ்சம் விதை இருக்கிற அருமையான பயிரையும் அவன் பார்க்கிறான். இந்த மூன்று விதமான நிலத்தை அவன் பார்க்கிறான். ஆனால் அவனை சந்தோஷப்படுத்தின, அவனை மகிழ்ச்சியாக்கின, அவனை பூரிப்பு ஆக்கின விதை எது என்றால், முற்றிலும் அருமையான விளைந்த, முற்றிலும் அருமையான பூரணமான அல்லது முழுமையான பயிர்தான் அவனை சந்தோஷத்துக்குள்ளே நடத்தினது. Glory to God. நிலம் தேவனுடைய சபையா இருக்கிறது. நிலத்திலே வேலை செய்கிறவர்கள் யார் என்றால், அருமையான பரிசுத்த ஆவியானவர் நிலத்திலே வேலை செய்கிறவராய் இருக்கிறார். நிலத்திலே வேலை செய்கிறவர்கள் யார் என்றால், கர்த்தருடைய தூதன் நிலத்திலே வேலை செய்கிறான். சிலர் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஆராதனைக்கு அவன் தட்டி எழுப்பி போ ஆராதனைக்கு என்று சொல்லுகிறான். பின்மாற்றத்திலே போன ஜனங்களை அவன் உருவின பட்டயத்தோடு கூட நின்று, நீ போக வேண்டிய பாதை வேறு, நீ வேற பாதையிலே போய்க் கொண்டிருக்கிறாய் என்ற வேலையை தேவதூதன் செய்கிறான். ஊழியக்காரனுக்கும் அந்த நிலத்திலே பங்கு இருக்கிறது. அவன் ஒரு மனிதனை தொடர்ந்து பார்க்க போகிறான். அருமையான தேவனுடைய பின்மாற்றத்திலே போன விசுவாசிகள் ஊழியக்காரனை சந்திக்க விரும்புவதில்லை. பின்மாற்றத்திலே போன விசுவாசிகள், ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன், நன்றாய் படித்தவர்கள் தான், ஆனால் என் சத்தத்தை கேட்கும் வரையிலும் அந்த வீட்டிலே நாய் வீட்டுக்குள்ளே கட்டி வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் நான் போய் கதவை தட்டினவுடனே பெரிய நாயை அவுத்து விட்டார்கள். வீட்டுக்குள்ளே இருக்கிறதை நான் இங்கிருந்து பார்க்கிறேன். இந்த நாய் போட்ட சத்தத்தை பார்த்தேன். நான் வரும்போது அழுது கொண்டே வந்தேன். ஆண்டவரே, உடைய ஊழியம் எவ்வளவு கடினமானது, ஆனால் அவனுடைய வேலையும் அங்கே இருக்கிறது. விசுவாசிகளை அருமையான அவரை பயிர் நலமாய் மாற்றுகிற பங்கு நிறைய இருக்கிறது. எல்லாத்தையும் சொன்னா நீங்களும் அழுவீங்க, நானும் அழுவேன். பிரைஸ் தி லார்ட். இந்த விசுவாசிகள், இந்த பின்மாற்றத்தில் போற விசுவாசிகள் எப்பொழுதுமே கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய இருதயத்தை அவர்கள் குற்றிக் கொண்டே இருப்பார்கள். உங்களை மேய்க்கிறவன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவனை துக்கப்படுத்தி நீ எங்க போனாலும் அருமையான ஆசீர்வாதமா இருக்க மாட்டீர்கள். ஒரு ஊழியக்காரனை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி நீ எந்த பிரேயர் மீட்டிங்ல போனாலும் சரி, அருமையான எவ்வளவு வல்லமையான ஊழியக்காரன் இயேசுநாதரே அந்த கூட்டத்தை நடத்தினாலும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கார். ஆமா,
ஏன்னா ஊழியக்காரனை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அவனுக்கும் இந்த நிலத்திலே பங்கு இருக்கிறது. அவன் பலவீனத்திலே பிரசங்கிக்கிறான், பாடுகளிலே பிரசங்கிக்கிறான், தேவைகளிலே பிரசங்கிக்கிறான், பிரச்சனைகள் மத்தியிலே பிரசங்கிக்கிறான். ஒருவருடைய மரணத்திலே அவனுடைய பங்கு பெருசா இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, எல்லா இடத்திலும் நாம் போய் நிற்கிறோம். ஆமென். ஊழியக்காரனுடைய பங்கு சரீர பிரகாரமாய் அதிகமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு அருமையான அதிலும் அதிகமா இருக்கிறது. அதை அவர்கள் உணர்வதில்லை. தேவதூதனுடைய பங்கு அடுத்தது கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு பிரசங்கிக்கப்படுவது. இந்த வேதத்திலே அருமையான வசனத்தின் பங்கு அதிகமா இருக்கிறது. நோக்கம் என்ன? வயலிலே பயிர் உண்டாக வேண்டும், வயல் பூரணமாக்கப்பட வேண்டும். இதுதான் நோக்கம். சரி, செய்தி வசனத்துக்கு நேராக உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, தூற்றுக்கூடை அவர் கையிலே இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி, அவர் தன் களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். கோதுமையை தன் களஞ்சியத்திலே அவர் சேர்ப்பார். இது எப்பொழுது நடக்கும் என்றால், அறுவடையின் நாளிலே நடக்கும். அறுவடையின் நாள் எது என்றால், ஒரு மனிதன் பூமியிலே விசுவாசத்தின் ஓட்டத்தை முடிக்கிற நாள் தான் அறுவடையின் நாள். ஒரு மனுஷன் இயேசுவோடு கூட இருக்கிற நம்பிக்கையை முடிக்கிற நாள் தான் அறுவடையின் நாள். இந்த வருஷத்திலே 3 பேர் மகிமையின் ராஜ்யத்திற்குள்ளே போயிருக்கிறார்கள். நம்முடைய சபையிலே இருந்து எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல. அருமையான நன்றாய் செபிக்கிற ஒரு தாய், அவர்கள் தங்கள் ஓட்டத்தை முடித்தார்கள். அந்த ஓட்டத்தை முடிக்கிற அந்த நாள் தான் அறுவடையின் நாள். ஹல்லேலூயா. பிரதர், அவருடைய மரணத்திலே நின்று நான் அழுதிருக்கிறேன். ஏனென்றால் அவரை போல ஒரு மனிதனை பார்ப்பது, சபையிலே பார்ப்பது ரொம்ப கடினம். அவர் வருகிறதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. அவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெரிய வேலையில இருந்தாலும் அவருக்கும் அந்த வேலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மிகவும் தாழ்மையான ஒரு சகோதரன். அவருடைய ஓட்டத்தை அவர் முடித்தார், மகிமைக்குள்ளே போனார். பாலும் அப்படிதான். பாலுக்கு செய்தி நாங்கள் கேட்கும் போது, இந்த அம்மா கடந்து ஆடுறாங்க. அதே ஏசில தான் நானும் படுத்திருக்கிறேன். ஏசி ஆஃப் பண்ணுங்கிறாங்க. நான் ஏசி ஆஃப் பண்ணிட்டேன், ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன். ஆனா இந்த அம்மா கையை பிடிச்சி வச்சிருக்கிறேன் அப்படி இருக்கமா. ஏன்னா இவங்க ரொம்ப பாரப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. காலையில எழும்பி எங்க பிரேயர் மீட்டிங்ல நாங்க குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், வியாதிப்பட்டவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அது பாலுக்காக இந்த அம்மா ரொம்ப பாரப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. அவங்க அந்த செய்தி கேட்டவொன்னா அவங்களால முடியல. எப்பவும் சாப்பிடுற மாத்திரையை காட்ட 2 மாத்திரை கூடயே சாப்பிட்டாங்க. தேவனுடைய பிள்ளையே, அவனையும் தேவன் அந்த அறுவடையின் நாளில, அருமையான அறுவடையின் நாள் அந்த இரவு இருந்தபடினாலே அம்பாரமாய் சேர்க்கப்படுகிற அவருடைய ராஜ்யத்திலே கர்த்தர் அவனை சேர்த்துக் கொண்டார். உனக்கு அது புரியாது, உனக்கு அது விளங்காது, உனக்கு சொல்லியும் புரிய வைக்க முடியாது. அருமையான மனைவியாலே புரிந்து கொள்ள முடியாது, பிள்ளைகளாலே புரிந்து கொள்ள முடியாது, அவருடைய உறவினர்களாலே புரிந்து கொள்ள முடியாது. அருமையான சபை விசுவாசிகள், அவனை நேசிக்கிற விசுவாசிகளாலே புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள், அவருடைய வழிகள் மேன்மையானவைகள், அவருடைய வழிகள் உயர்ந்த வழிகள். ஹல்லேலூயா. நீங்க யோசித்து பாருங்க. கன்வென்ஷனுக்கு பிரசங்க இயேசு அழைக்கிறார் என்ற கூட்டத்திற்கு பிரசங்கிக்க பிரதர் வந்து கொண்டிருக்கும் போது, அருமையான கார் ஆக்சிடென்ட்ல ஒரு வாலிப மகள் பிணமாய் கிடக்கிறாள். யோசித்து பாருங்க. பெரிய கூட்டம் காத்திருக்கிறது. இயேசு உன்னை விடுவிப்பார், இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இயேசு உனக்கு உதவி செய்வார் என்ற சத்தத்தினா அவர் உள்ளத்திலிருந்து பல ஆயிரம் முறை எழும்புகிற சத்தம்.
ஆனால் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள், அதற்கு எந்த பதிலும் இல்லை. அவர் சொல்லுகிறார், ஒரு செய்தியை நான் கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், முந்தின இரவிலே கர்த்தர் அதை எனக்கு வெளிப்படுத்தி இருந்தால், முந்தின இரவிலே இப்படிப்பட்ட ஒரு காட்சி தரிசனத்திலேயோ சொப்பனத்திலேயோ எனக்கு கர்த்தர் காண்பித்திருந்தால் அதை நான் தடுத்து நிறுத்தி இருப்பேன். ஏனென்றால் அவர் ஒரு ஜெப வீரர். அருமையான போதும் கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிற ஒரு தேவ மனுஷன். தேவனுடைய பிள்ளைகளே, நான் கடந்த நாளிலே சொன்னேன், கேபி யோகன்னாவை பற்றி சொன்னேன். அருமையான அவருடைய மரண ஆராதனையிலே நான் அதிகமா இந்த வீடியோல உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை மாத்திரம் என் உள்ளத்தின் ஆழத்திலே பதிந்து போனது. அவர் அருமையான ஆசியா கண்டம் முழுவதும் அவரை போல ஒரு ஊழியக்காரனை நீங்கள் பார்க்க முடியாது. ரஷ்யாவில் இருக்கிற அருமையான டிவியை லீஸில் எடுத்து பிரசங்கிக்கிறவர். கேரளாவிலே அருமையான அவர் மூலமாய் நடக்கிற ஊழியம் ரொம்ப ஆச்சரியமானது. சாதாரணமான ஒரு மனிதனை, மெடிக்கல் காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அருமையான எவ்வளவோ சோசியல் சென்டர் ஸ்கூல்ஸ் இருக்குது. பெரிய கர்த்தர் அவரை இந்தியாவில் எடுத்து உபயோகப்படுத்தின விதம் வித்தியாசமான, லட்சக்கணக்கான ஊழியக்காரனுக்கு அவர் உதவி செய்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறார், தேவனுடைய மரண நாளை குறித்து ஒருவனுக்கும் தேவன் சொல்லுவதில்லை. அவன் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாயிருந்தாலும், எவ்வளவு பெரிய தேவ மனுஷனாயிருந்தாலும் மரண நாள் தெரியாது. நான் இப்பொழுது உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய மரணம் எங்கே நடக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆமென். அமெரிக்கா தேசத்திலே அவர் நடந்து போய் கொண்டிருக்கும் போது கார் ஆக்சிடென்ட்ல செத்து போனார். தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில சில காரியங்கள் தேவன் மறைக்கப்பட்டவைகள். ஆனால் ஒன்று மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மணியா இருந்தால் நீங்கள் அம்பாரத்திலே சேர்க்கப்படுவீர்கள். ஆமென். ரெண்டே ரெண்டு இடம்தான். பதர் எங்கே போகிறது என்றால், அக்கினியும் கந்தகமும் எரிகிற இடத்தை நோக்கி பதர் பிரயாணம் பண்ணுகிறது. எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சொப்பனங்கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தை உள்ளவன் எவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்வார். கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். பதர் எம்மாத்திரம். நீங்கள் அதான் மறுபடியும் செய்தி வசனத்தை வாசிக்கலாம். பதர் தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தம் களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார். பதரையோ அக்கினியினாலே இந்த மகா பெரிய ரட்சிப்பு 2000 வருஷமாய் இந்தியா தேசத்திலே திறந்து கிடக்கிறது. இந்த மகா பெரிய சபை 2000 வருஷமாய் இந்தியாவிலே திறந்து கிடக்கிறது. இந்தியாவிலே வந்து இயேசுவோடு கூட ஊழியம் செய்த தோமா வந்து இந்தியாவுக்கு வந்து 2000 வருஷத்திற்கும் அதிகமாய் நாட்கள் ஆகிவிட்டது. ஜெபங்கள், நைட் பிரேயர்கள், அது இது எல்லாம் சுவிசேஷம் எல்லாம் அறிவிக்கப்படுகிறது. ஆனாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மாபெரும் எழுப்புதல் இந்தியாவிலே உண்டாகவில்லை. பால்யாங்கிச்சோ பிரசங்கத்திலே சொல்லுகிறார், சென்னை பட்டணத்திலே வந்து பிரசங்கித்து ஆற்றுகால் விடும்போது 4-5 பேர் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று வந்தார்கள். அப்பொழுது அவர் பிரசங்கிக்கிறார், இதே செய்தியை நான் கொரியாவிலே பிரசங்கித்தால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒப்புக் கொடுப்பார்கள். அருமையான இந்தியாவிலே இது நடக்கவில்லை. ஏன் நடக்கவில்லை என்றால், வானமண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகள் இந்தியாவிலே கிரியை செய்கிறது. மாந்திரீகம், அருமையான ஜோசியம், குறி சொல்லுகிற ஆவிகள், ஜோசியம் பார்க்கிற ஆவிகள், மாந்திரீக ஆவிகள், அருமையான இரவு நேரங்களிலே ஜனங்களை பயமுறுத்துகிற பொல்லாத ஆவிகள் வானமண்டலங்களிலே கிரியை செய்கிறது. ஜனங்கள் விரும்பினாலும் பொல்லாத ஆவிகள் அவர்கள் தேவன் அண்டைக்கு வரவிடாதபடி தடுக்கிறது.
தேவனுடைய பிள்ளைகளே, இந்தியாவுக்கு செபிக்கிற மனிதன் சாதாரணமான செபிக்கிற மனிதனாலே எழுப்புதலை கொண்டு வர முடியாது. எழுப்புதலை இந்தியா தேசத்துக்கு கொண்டு வருகிற ஜெபம் அருமையான திறப்பிலே நின்று அருமையான ஸ்காட்லாந்தை அசைத்த ஒரு வாலிபன் எப்படி ஸ்காட்லாந்துக்கு எழுப்புதலை கொண்டு வந்தானோ அப்படிப்பட்ட ஜெப வீரன் தான் இந்தியாவுக்கு தேவை. அப்படிப்பட்ட மனிதனை தான் தேவன் தேடுகிறார். திறப்பிலே நிற்கும்படியாய் ஒரு மனுஷனை நான் தேடுகிறேன், ஒருவனையும் காணேன். லட்சக்கணக்கான பேர்ல அதை போட்டு 1.5 லட்சம் பேர் ஜெபம் பண்ணாங்களாம். எதுக்கு? இந்தியாவிலே அருமையான தலைவர்கள் வரும்படியாய். அதுல போட்டு நான் புள்ளி விவரம் உங்களை சொல்லல. 1.5 லட்சம் பேர் எங்களுக்கு உலகம் முழுவதும் ஜெப வீர பார்ட்னர் இருக்கிறாங்க. இந்த 1.5 லட்சம் பேரும் இந்தியா எலெக்ஷன் டைம்ல ஜெபம் பண்ணது. ஆனா 3 தடவை 1.5 லட்சம் பேர் ஜெபம் பண்ணிக்கிறாங்க. ஆனா மோடி தான் 3 தடவை வந்திருக்கிறார். ஆமென். அப்படி என்றால் இந்த 1.5 லட்சம் ஜெபத்தை தேவன் பரலோகம் கேட்கவில்லை என்றுதானே அர்த்தம். இந்த 1.5 லட்சம் பேருடைய கண்ணீரை தேவன் கேட்கவில்லை என்றுதானே அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் விரும்புகிற ஜெப வீரன் முற்றிலும் வித்தியாசமானவனாய் மாற வேண்டும். தேவன் செபிக்கிற மனிதன் முற்றிலும் மாறுபட்டவனாய் இருக்க வேண்டும். அவனுடைய அருமையான ஜெபம் முற்றிலும் மாறுபட்டதாய் இருக்க வேண்டும். நெகேமியாவினுடைய ஜெபம் வித்தியாசமானது, எஸ்தரின் ஜெபம் வித்தியாசமானது, எப்பாப்ராத்துவின் ஜெபம் வித்தியாசமானது, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் வித்தியாசமானது. அதன் உள்ளத்தின் ஆழத்திலே போய் நின்றால் நீங்கள் எங்கேயோ நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு வல்லமையான ஜெப வீரனாய் மாற வேண்டும். ஏனென்றால் இந்தியாவிலே எந்த சபையிலும் எந்த கூட்டத்திலும் குருடன் பார்வையடைவதில்லை. இந்தியா தேசத்தில் அது ஏச்சு அழைக்கிறார் இருக்கட்டும், ஏச்சு விடுவிக்கிறாரா இருக்கட்டும், சத்தம் மாத்திரம் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. குருடன் பார்வையடையவில்லை, சப்பானி நடக்கவில்லை, அருமையான குஷ்டரோகி சுகமாகவில்லை, மரித்தவன் உயிரோடு கூட எழும்பவில்லை. ஏதோ சத்தம் இருக்கிறது, ஏதோ கூட்டம் இருக்கிறது, ஏதோ மியூசிக்கும் பாட்டும் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை இந்த இடத்திலே ஒரு மகிமையான ஜெப வீரனாய் மாற்றுவாராக. தேவ வல்லமையை பூமிக்கு கொண்டு வருகிற, தேவனுடைய வல்லமையை பூமிக்கு கொண்டு வருகிற ஒரு மனிதனாய் தேவன் உன்னை உருவாக்குவாராக. ஹல்லேலூயா. இந்த கால வேளை ஆராதனையிலே பிரைஸ் தி லார்ட், அருமையான பதரை அக்கினியிலே கொண்டு போய் போடும். சபைக்கு ஆண்டவர் எங்க இருக்கிறார்? வெளியே இருக்கிறார். நிறைய கிறிஸ்துவ ஜனங்க பதறாதான் இருக்கிறாங்க. வசனம் இல்லாத கிறிஸ்தவன், வசனத்தை பிடித்துக் கொள்ளாத கிறிஸ்தவன், ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர் ஒளிகளை போல பிரகாசிக்கிற நீங்கள் வசனத்தை சார்ந்து கொள்ளாத கிறிஸ்தவன் பதறுதான். இயேசுவின் மேலே ஆழமான விசுவாசம் இல்லாத கிறிஸ்தவன் பதறுதான். உலகத்தையும் இயேசுவையும் பின்பற்றுகிற கிறிஸ்தவனுடைய விசுவாசம் பதறுதான். உலகத்தையும் அருமையான உலக மனிதனையும் பிரியப்படுத்துகிற கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை பதறான நம்பிக்கை தான். அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் அவனுக்காக வைத்திருக்கிற மகிமையான தேசத்தை இழந்து போவார்கள். 10 பேர் புறப்பட்டார்கள், 5 பேர் மாத்திரம் அருமையான தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசித்தார்கள். ஹல்லேலூயா. எங்கே புறப்பட்ட 5 பேர் எங்கே? வாசல் அண்டை வரையிலும் போனார்கள், ஆனால் கதவு திறக்கப்படவில்லை. வாசல் அண்டை வரையிலும் போனார்கள். வருகையிலே அவர்கள் புறப்படாத காரணம் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் பதறாயிருந்தது. இப்பொழுது நீங்கள் பண்ணுகிற ஜெபம் அல்ல, இப்பொழுது இருக்கிற விசுவாசம் அல்ல, இப்பொழுது இருக்கிற நம்பிக்கை அல்ல, இப்பொழுது இருக்கிற பக்தி அல்ல, இப்பொழுது இருக்கிற வைராக்கியம் உங்களை தேவ ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு போகாது. இப்பொழுது இருக்கிறதான வைராக்கியம் வளர வேண்டும், இப்பொழுது இருக்கிற விசுவாசம் வளர வேண்டும், இப்பொழுது இருக்கிற பக்தி வளர வேண்டும், இப்பொழுது இருக்கிற தியாகம் வளர வேண்டும், இப்பொழுது இருக்கிற வைராக்கியத்திலே நீங்கள் கட்டப்பட வேண்டும். நிலத்திலே நீங்கள் பார்க்கிற ஒன்று பதர், நிலத்திலே 2வது பகுதியை நீங்கள் பார்க்கிற அந்த செடியிலே இருக்கிற பயிரை போல் இருக்கிற இன்னொரு பயிர். ஆனால் அந்த பயிர் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் முழுமையான
ஒரு பயிர் அல்ல. ஓசியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அருமையான கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், வாசிக்கலாம். எப்பிராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். எப்பிராயிம் அந்நிய ஜனத்தோடு கூட கலந்திருக்கிறான். எப்பிராயிம் திருப்பி போடப்படாத அப்பம். எப்பிராயிம் திருப்பி போடப்படாத அப்பம். பாதி ஸ்பிரிச்சுவல், பாதி உலகம். அதுதான் ஆண்டவர் சொல்றார், அவன் திருப்பி போடாத அப்பம். வெளிப்படுத்தினாலே லவோதிகா சபையை பார்த்து வெளிப்படுத்தின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை வெதுவெதுப்பா இருக்கிறபடினால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். வாசிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாயின் என்று வாந்தி பண்ணி போடுவேன். எப்படிதான் இருக்க வேண்டும் என்றால் அனலா இருக்க வேண்டும். வாசிக்கலாம் வசனத்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, பரலோகத்திலே இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல, பூரண சற்குணராய் இருக்கிறபடியால் நீங்களும் பூரண சற்குணராயிருங்கள். பயிர் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால், ஒரு ஊழியக்காரனோ விசுவாசியோ ஒருவன் மரிக்கும் போது அருமையான சந்தோஷத்தோடு கூட சொல்லுகிற சாட்சி இருக்கிறதே, அதுதான் அவனுக்கு அடையாளம். அவன் மரித்தும் இன்றைக்கும் பேசுகிறான். பால விஷயத்துல அவன் ரொம்ப சைலண்டான ஒரு ஆள், கோபப்பட்டதே இல்லை. சபை பிரச்சனையிலே வந்தாலும் அப்படியே நின்றுட்டுக்கிறான், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். ஆனா எனக்கு அந்த நேரம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அவனை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனால் எதுவுமே பேச மாட்டான். நான் நினைச்சேன், அப்போ நம்ம மேல எதுவும் பகை வச்சிருக்கிறான் போலுக்குன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா இந்த ஆத்மாவை சபை கண்டைக்கு நடத்தும் போதுதான் அந்த சாவுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் சொல்றாரு, ஐயா மகிமை நாளையத்துக்கு அவன் தான் என்னை கொண்டு வந்தாயான்னு. இல்ல நான் சொல்லுகிறது சில சமயம் நான் திட்டுறது, நான் சொல்றது சிலருக்கு பிடிக்கல. இன்னும் நிறைய பேர் என்ன கிட்ட கூட வரமாட்டாங்க. இந்த ஆளை நம்ம ஒண்ணு சொன்னா அந்த ஆள் ஒண்ணு சொல்றாங்க, அவன் ஒண்ணு சரி கிடையாது, அப்படிதான் சொல்லுவாங்க. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை இந்த ரட்சிப்பு அண்டைக்கு நடத்த, உன்னை அபிஷேக அண்டைக்கு நடத்த, கிருபை அண்டைக்கு நடத்த, சபை அண்டைக்கு நடத்த நோக்கம் என்ன தெரியுமா? அவரை போல நீ மாறும்படியாய், அவரை போல நீ உருவாகும்படியாய், அவரை போல நீ கட்டி எழுப்பப்படும்படியாய், அருமையான அவராகவே நீ மாறும்படியாய். ஆமென். ஒரு குழந்தை எப்படி நடக்கிறதுக்கு கீழே விழுந்து விழுந்து நடக்குது, உட்கார்ந்து இருக்குது. எங்க பேரன் உட்கார்ந்து இருக்குதான் என் மடியில உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா என்னை இப்படி திரும்பி பார்த்த உடனே ஆளு வேறன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் முகம் மாறுது, சத்தம் போடுறான். ஆனா இவன் சபைக்கு ஒரு 20 வயசானா என்கிட்ட சண்டைக்கே வருவான். ஏன் கேட்டீங்கன்னா, இப்ப அவன் மெச்சூர் ஆயிட்டான். இப்ப புரிஞ்சு கொள்ளுகிற தன்மை உடையவனாய் மாறிவிட்டான். நல்லது கெட்டது என்பதை அறிந்து கொள்ளுகிற தன்மை உடையவனாய் மாறிவிட்டான். தேவனுடைய பிள்ளையே, நீ வளர வேண்டும். சபை உன்னை சுமக்காது, சபையை நீ சுமக்க வேண்டும். அந்த இடத்திலே நீ வர வேண்டும். சபை உன்னை தாங்கிக் கொண்டே இருக்காது, நீ மற்றவர்களை தாங்குகிற இடத்துக்கு நீ வர வேண்டும். அருமையான மற்றவர்களை சபை காயம் கட்டி கொண்டே இருக்காது. பயப்படாதே, கலங்காதே, சோர்ந்து போகாதே. இன்றைக்கே உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இதை நீ என்னைக்குமே சொல்லிக் கொண்டிருந்தால் ஒன்னும் அற்புதம் நடக்காது. தேவனுடைய பிள்ளையே, நீ என்ன சொல்ல வேண்டும் என்றால், இந்த பாதையை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார், இந்த பாதையிலே நடந்து வா. அவர் உன்னை கரம் பிடித்து நடந்து வந்தார். வேதம் சொல்லுகிறது, தீயையும் தண்ணீரையும் தாண்டி வந்தீர்கள். தீ அணையவில்லை, தண்ணீர் அருமையான வற்றவில்லை. ஆனால் அதன் நடுவிலே கர்த்தருடைய பிள்ளைகள் நடந்து வந்தார்கள். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக மாற்றினார்கள். பிரச்சனை அப்படிதான் இருக்கிறது, பாடுகள் அப்படிதான். நான் இவ்வளவு வருஷ ஊழியத்திலே
இப்படி பாடுகளை நான் சந்தித்ததே இல்லை. இப்படிப்பட்ட நெருக்கங்களுக்கூடாய் நான் வந்ததே இல்லை. நான் சொன்னேன், ஆண்டவரே, வாலிப நாட்கள்னா பரவாயில்ல, எவ்வளவு பிரச்சனை சந்திச்சிருக்கிறேன். ஐயோ, எவ்வளவு பிரச்சனை. ஆனா இப்போ நடந்த பிரச்சனை மனசுக்குள்ள போய் பாதிப்பை உண்டு பண்ணுது. நம்ம சரீரம் பலவீனமா இருக்குதா, மனசுக்குள்ள போகுது, அது ஸ்பிரிட்டுக்குள்ள போகுது. அது அருமையானவர்களே நம்மை அசைக்கிறது. இந்த நாளின் கால வேளையில கர்த்தர் உன்னை மணியாய் மாற்ற விரும்புகிறார். மணிக்கு இருக்கிற 3 மேன்மை என்னவென்றால், நான் மணியை வீட்டுக்கே வந்துடுறேன். இந்த அரகுர பயிரையும் பத்தி ரொம்ப பேசல, அருமையானவர்களே பதரையும் பற்றி பேசல. இவங்க அம்பாரத்துக்கு வர முடியாது. அருமையான அம்பாரமா இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அம்பாரமா இருக்கிற தேவனுடைய அருமையான தேசத்தை இவர்கள் சுதந்திரிப்பதில்லை, பார்ப்பதும் இல்லை, அங்கே பிரவேசிப்பதும் இல்லை. இவர்களுக்காக அருமையான சத்துரு பிசாசுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அக்னியும் கந்தமும் கழைகிற அந்த நித்திய கடலுக்குள்ளே இவருடைய ஆத்துமா இளைப்பாறுதல் செல்லுகிறது. சரி, அதை விட்டு விடுவோம். அருமையான நான் மணியை குறித்து உங்களோடு கூட பேசுகிறேன். இதற்கு 3 தன்மை இருக்கிறது. ஒன்று, அருமையான இது மணியாக மாறி இருக்கிறது. இரண்டாவது, அருமையான சங்கீதங்களின் புத்தகம் 147 சங்கீதம் 14 வசனத்தை வாசிக்கலாம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். உச்சிதமான கோதுமை. 1 கிலோ போய் கடையில போய் அருமையான கோதுமை குடியானா, அருமையான சாவின்னு சொல்லுவோம். அது உங்கள் தமிழ்ல எப்படி தெரியுங்கன்னா தெரியல. வெறும் சாவி. சாவின்னா அந்த ஊர்ல அப்படிதான் சொல்லுவாங்க, சாவின்னு சொல்லுவாங்க. பதர், அது பெஸ்ட். பதர் 1 கிலோ பதர் அவன் இடம் இப்படி இருக்கும், அவன் மூஞ்சிலே போட்டு விடுவாங்க. இது என்ன அதிகமையா? அது உச்சிதமான கோதுமை. வெறும் கோதுமை என்று போடப்படவில்லை, மணி என்று போடப்பட்ட உச்சிதமான கோதுமை. கர்த்தர் சொல்லுகிறார், என் கரத்திலே நீ கிரீடமா இருக்கிறாய். நீ ஒரு விசுவாச வீரன். ஆமென். லைகா சந்தா ராகா பவுனி, நீ ஒரு ஜெப வீரன். Glory to God. Hallelujah. 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 நீ சபையை கட்டுகிற ஒரு மனிதன். Hallelujah. ஊழியங்களை கட்டுகிற ஒரு மனிதன். நான் இந்த வருஷத்திலே துவங்கும் போது எனக்கு எப்படி ஆயிலும் ஒரு சர்ச்சை எக்ஸஸா பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அதெல்லாம் என் மனசை விட்டே போயிட்டு, சபையா எக்ஸஸாவா இருக்கிறத வச்சு நடத்த முடியல, எக்ஸஸா நடத்த முடியல. அப்படி ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டேன். நான் எப்படியாவது அருமையான உப்பளத்துல ஒரு சர்ச்சை ஃபார்ம் பண்ணணும், ஒரு மாடிய லீஸுக்கு வாங்கி ஒரு பெரிய ஷெட்டை போட்டு அங்க ஆராதனை ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். முடியவே இல்லை. ஏன்னா நம்ம கூட யாரும் இணைஞ்சி ஊழியம் செய்யறதில்ல. நம்ம ஸ்பிரிட்டோடு அநேகருடைய ஸ்பிரிட் இணைவதில்லை. நம்முடைய ஆவியோடு கூட அநேகருடைய ஆவி இணைவதில்லை. நான் ஒரு ஆளா செய்யறது ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு ஆள் தான். இந்த பெயிண்ட் கேளுங்க, அவர் பெயிண்ட் அடிக்கிறாரு. மூலகுளத்துல 10 நாள் பெயிண்ட் அடிச்சாரு. யாரா வந்தாங்களான்னு கேட்பேன். யாரும் வரல பாச்சு, காக்கா கூட வரல பாரு. ஏன்னா அங்க வந்து உட்கார, இவர் பெயிண்ட் அடிக்கிற ஸ்மெல்ல கேட்டு காக்காம போயிட்டு. சரி, பூத்துறைக்கு யாரா வந்தாங்களா நீங்க பெயிண்ட் அடிக்கும் போது? யாருமே வரல பாஸ்டர். அவர் கதவை பூட்டிட்டு உள்ள இருந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பார். அவர் சத்தம் கேட்டா ஐயா வந்துட்டாரு சொல்லுவார். அவருக்கு நான் டீ, காபி, வடை கிட எல்லாம் கொண்டு போவேன். தேவனுடைய பிள்ளைகளே, தனியாய்தான் போராட வேண்டியிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சபையிலே கர்த்தர் உன்னை தூணாய் மாற்றுவாராக. சபையை கட்டுகிற ஒரு மனிதனாய் மாற்றுவாராக. சபையை வீர்ப்பிக்கிற ஒரு மனுஷனாய் கர்த்தர் மாற்றுவாராக. அருமையான அப்படி உன்னாலே மாற முடியவில்லை என்றால், அருமையான சபையை கட்டின மனிதனுடைய சரித்திரத்தை வாசித்து பார். இறந்து போயிட்டாரியா, 10,000 சபையை கட்டி இருக்கிறாரியா. ஆந்திரால மாத்திரம் 225 சபையை அவர் கட்டி இருக்கிறாரியா. அவங்க பொண்ணுதான் பிஷப்பா இருக்குது அந்த ஆர்கனைசேஷனுக்கு. பைபிள் காலேஜ் வச்சிருக்கிறார். அவர் எப்படி வந்தார் தெரியுமா? மெட்ராஸுக்கு 19 வயசுல வந்திருக்கிறார். படிக்காதவர், சாதாரணமான ஏழை குடும்பத்தை சார்ந்தவர். ஆனால் தரிசனம் உடையவர், பாரம் உள்ளவர், அருமையான கண்ணீர் சிந்துகிறவர், இந்தியாவுக்காக கண்ணீர் சிந்துகிறவர், எதையும் தியாகம் பண்ணுகிறவர்.
அவருடைய சாவிலே ஒருவர் சொல்லுகிறார், இவருக்கு வந்த பணத்துக்கு, வெளிநாட்டிலே இருந்து இவருக்கு வந்த பணத்துக்கு இவர் சுகமாய் வாழ்ந்திருக்கலாம். வெளிநாடுகளிலே பெரிய வீடுகளை கட்டி, பெரிய கார்களை அருமையான வைத்து, ஸ்டார் ஹோட்டல்ல போய் காலை டிஃபனே சாப்பிடலாம். அவ்வளவு பணம் வந்தது. ஆனால் எல்லாவற்றையும் ஊழியத்துக்கே செலவு பண்ணினார். தரிசனம் தான் உனக்கு தேவை. பணம், நீ பணம் 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 பணம், இந்த தரிசனம் இருந்தால் நீ கட்ட முடியாது. உன் இருதயம் இந்தியா தேசத்தின் மேல் பாரம் கொள்ள வேண்டும். உன் இருதயம் கிராமங்களின் மேல் பாரம் கொள்ள வேண்டும். அருமையான கேபி யோகன்னா அவங்க தாய் பைபிள் காலேஜில் பாஸ்டருக்கு டீ வாங்கி கொடுக்க அனுப்புனாங்க. Praise the Lord. அமெரிக்கா தேசத்திலே அவருக்கு இருக்கிற சபையை நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை தரிசனம் உள்ளவனாய் மாற்றட்டும். அருமையான இங்க மணியாய் விலையேறப்பட்ட மணி என்ன செய்கிறது என்றால், அநேகர் பசியை மாற்றுகிறது, மிருகங்களுடைய பசியை மாற்றுகிறது, அருமையான பறவைகளுடைய பசியை மாற்றுகிறது, அருமையான தேசத்தை செழிப்பாக்குகிறது. இந்த கோதுமை மணிதான் தேசத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. உன்னை கர்த்தர் அழைத்த நோக்கம் மணியாய் மாறும்படியாய். வேலூர் ஆஸ்பத்திரி போய் சாதாரண பெண்ணு தான் அந்த வேலூர் ஆஸ்பத்திரியை அஸ்திவாரம் போட்டுக்கிறாங்க. அந்த வேலூர் என்ட்ரன்ஸ் கார் போகும்போது அவங்க போர்டு இருக்குது. அவங்க கடந்து வந்த பாதை ரொம்ப கடினமானது. ஆனால் இன்றைக்கு அந்த மருத்துவமனை மகிமையா இருக்கிறது. இந்தியாவில் அருமையான 2வது இடத்தை அது பிடிச்சிருக்கிறது. 3வது இடம் தான் ஜிப்மர் ஆஸ்பத்திரி. எதுக்காக சொல்றேன், ஜிப்மர் ஆஸ்பத்திரி எப்படி வந்து உங்களுக்கு தெரியாது. Praise the Lord. ஜிப்மர் ஆஸ்பத்திரி வந்ததுக்கு காரணம் காமராஜர். யாருக்குமே தெரியாது, அரசியல்வாதி கூட தெரியாது. Praise the Lord. அவன் சொல்லிட்டானா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா இந்த ஆஸ்பத்திரியை. அவர் சொல்றார், தமிழ்நாடு பார்டர்லயாவது நீ வை. அதான் பாண்டிச்சேரியில கொண்டு வச்சுட்டாங்க. தமிழ்நாடு பார்டர்ல இருந்திருக்கும். எத்தனை லட்சம் பேர் இதன் மூலமாய் வாழ்வடைந்திருக்கிறார். எத்தனை லட்சம் பேர் இதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, உன்னை மணியாய் கர்த்தர் மாற்றுவாரோ. மோடி எதிர்ப்பான ஆளுதான். ஆனால் சமீபத்தில் ஒரு மேடையில பேசுறார். என்ன பேசினார் தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்துவ மிஷனரி மாத்திர இந்தியா தேசத்துக்கு வராவிட்டால், கிறிஸ்துவ மிஷனரி மாத்திர இந்தியா தேசத்துக்கு வராவிட்டால் இன்னும் இந்தியா பின்தங்கிதான் இருந்திருக்கும். நான் அதை ஒத்துக்கொள்கிறேன் என்று பேசுகிறார். மோடி பேசுறார். தேவனுடைய பிள்ளையே, இந்த காலவேளை ஆராதனையிலே glory to God, போசிக்கிற இடத்திலே மணி இருக்கிறது. அடுத்தது நீங்கள் முடிங்க எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற எல்லா கஜான்சிகளுக்கும் அர்தசஷ்டா என்னும் ராஜாவாகிய நாம் இடுகிற கட்டளை என்னவென்றால், பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியன் 100 தாலந்து வெள்ளி, 100 கல கோதுமை, 100 கல திராட்சை ரசம், 100 கல எண்ணெய் மட்டும் உங்களை கேட்பவை எல்லாவற்றையும் பாருங்க பகிர்ந்து கொடுக்கிற இடத்துல இருக்கு. இப்ப நீங்க கல்யாணத்துக்கு ஒரு மூட்டை கோதுமை கொண்டு போனா எப்படி இருக்கும்? ஆனா அந்த காலத்துல அப்படிதான் கொண்டு போயிருக்கிறாங்க. ராஜ அரமனை கொண்டு போயிருக்கிறாங்க. கோதுமைக்காக அருமையான யாக்கோபு குடும்பம் எங்க போச்சு? எகிப்துக்கு போச்சு. ஆமென். யோசேப்பு அங்கே கோதுமை பண்டகச்சாலையை கட்டி அருமையான எல்லா தேசம் ஜனங்க எதுக்கு வந்து பணத்துக்கு வரல, காசுக்கு வரல, பொருளுக்கு வரல, எங்களுக்கு ஒரு முட்டை கோதுமை கொடுங்க. ஆமென். எங்களுக்கு இந்த இதெல்லாம் நீங்க வச்சுக்கிடுங்க. அப்போ இத பண்டமாற்று முறையில தங்கத்தை தான் பண்டமாற்றிக் கொண்டிருப்பார்கள். அருமையான வைரத்தை தான் பண்டமாற்றுவார்கள். அருமையான வெள்ளியை தான் பண்டமாற்றுவார்கள். ஆனால் அருமையான இந்த கோதுமைக்கு இருக்கிற மேன்மை என்னவென்றால், அதற்கு நிகரான மேன்மை இந்த கோதுமைக்கு இருக்கிறது. ஆமென். அதற்கு நிகரான கோதுமை மகிமை இந்த கோதுமைக்கு இருக்கிறது. Praise the Lord. நான் இப்பொழுதுதான் செய்திக்குள்ளே போகிறேன். இப்படிப்பட்ட மேன்மையை அடைய அது என்ன செய்ய வேண்டியது இருந்தது? யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செப்பதே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு சாகிற ஒரு இடத்துக்கு போனாதான் அது மணியாய் மாறும். ஹல்லேலூயா. இந்த சாகிற இடம் 3 இடத்தை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். செய்திக்குள்ளே சீக்கிரம் போற நேரம் மாறனால செய்திக்குள்ளே போய் விடுகிறேன். முதலாவது சாகிற இடம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கோதுமை பயிருக்கு பக்கத்திலே களைகள் இருக்கு. கோதுமை மணி வளைந்திருக்கிற இடத்துல முட்கள் இருக்கு. ஏனென்றால் நீங்கள் பயிரிடும் போது அவன் கோதுமை மணிதான் பயிரிடுகிறான். பிசாசு என்ன பண்ணுகிறான்? களைகளை விதைத்து விடுகிறான். அப்படிதான் வேதத்தில் இருக்கிறது. பறவைகள் அப்படிப்பட்ட பயிரை அருமையான அந்த கோதுமை மணியின் பக்கத்திலே முள் என்ன செய்யும் என்றால், முட்செடியோ அருமையான களைகளோ இது சாப்பிட வேண்டிய தண்ணீரை அது குடித்து விடும், இது சாப்பிட வேண்டிய உரத்தை அது சாப்பிட்டு விடும். அருமையான முட்கள் என்ன செய்யும் என்றால் இதை குத்தி கொண்டே இருக்கும். இதன் நடுவிலேதான் அது மணியாக இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 25 26 மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். கோதுமைக்குள்ளே களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். பொல்லாப்பினுடைய புத்திரர். அப்ப நமக்கு ஏதோ ஒரு இடத்திலிருந்து ஜனங்கள் நம்மளை குத்தி கொண்டுதான் இருப்பார். பைபிள் சொல்லுகிறது, உன் வீட்டாரே உனக்கு என்னதான் சத்துரு. சில சமயம் வீட்டுக்குள்ள இருந்துதான் நிறைய போராட்டம் வரும், குடும்பத்துக்குள்ள இருந்தான் போராட்டம் வரும், பிள்ளைகளிடத்துல தான் போராட்டம் வரும். தாவீதை மகனே எதிர்த்தான். Glory to God. போராட்டம் எங்கிருந்து வரும் சொல்ல முடியாது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசிக்கலாம் சீக்கிரமா. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகம் பொல்லாங்களுக்குள்ளே கிடக்கிறது. உலகம் பொல்லாங்குக்குள்ளே இருக்கிறது. உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறதையா. நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான், ஒருவனும் அறியல. நீங்க நேரான பாதையில போனா பாடுண்டு, நேரான பாதையில போனா உபத்திரம் உண்டு, நேரான பாதையில போனா துன்பம் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல போர் சேவகனாய் நீங்க அனுபவி. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார், நல்ல போர் சேவகனாய் நீ தீங்க அனுபவி. பாடுண்டையா, பாடில்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. உலகத்தை மீட்கும்படியாய் அவன் குண்டுகளின் நடுவில் நின்று கொண்டிருக்கிறான். உலகத்தை மீட்கும்படியாய் அருமையான அழகான பெண்கள், அழகான ஆண்கள். நீங்க யூத ஜனங்களை போல அழகானவர்கள் உலகத்தில் எங்கும் கிடையாது. அவ்வளவு அழகானவர்கள். வாலிபன் 20-22 வயசு, அந்த பொண்ணு பேண்டும் சட்டையும் போட்டு துப்பாக்கி போட்டு சொருவிட்டு லெபனான்ல இப்போ வார் நடந்துட்டு இருக்குது. அந்த ஆளை பார்த்து அவ்வளவு அழகா இருக்கிறான். அவன் துப்பாக்கியை போட்டு சொத்து போன உடனே யாரும் அழல. என்ன செய்யறாங்கன்னா சலிவிட்டு அடிக்கிறாங்க. நாட்டுக்காக நாங்கள் சாக போகிறோம். கொஞ்சம் பாடுயா, கொஞ்சம் நெருக்கையா. இப்ப அனுபவிக்கிற பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பானதே இல்லை. ஹல்லேலூயா. பாடுகளின் பாதையை யாரும் விரும்புகிறதில்லை. பாடுகளின் பாதையை யாரும் நடக்க விரும்புகிறதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையில நீ அனுபவித்த பாடுகளுக்கும், நீ அனுபவித்த நெருக்கங்களுக்கும், நீ அனுபவித்த அவமானங்களுக்கும், நீ அனுபவிக்கதான வகை சொல்களுக்கும் அருமையான பலன் உண்டு. அவரோடு கூட நீங்கள் பாடுபட்டால் அவரோடு கூட நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். அவரை பிசாசின் தலைவன் என்று ஜனங்கள் சொன்னார்கள். அவரை சொன்ன வார்த்தைக்கு அளவே இல்லை. அதை காட்டிலும் உன்னை ஒன்றும் சொல்லவில்லை. அல்லேலூயா.
நீ கிறிஸ்துவானால் இறங்கி வா என்று சொன்னார்கள். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19 வாசிக்கலாம். 19 வாசிங்க. நல்ல திராட்சை செடி, அது பாடுகள், பாடுகளுக்குள்ளே கடந்து போகிற ஒரு வாழ்க்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பாடுகளை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் எழுதப்பட்டது. ஐயோ, அது என்ன மாதிரி வசனம்? அருளப்பட்டதாம். அருள்வாக்கு டிவில என்ன வந்துட்டு இருக்குது? ஆசீர்வதிப்பார் வந்துட்டு இருக்குது. ஆனா பைபிள் டிவியில என்ன வந்துட்டு இருக்குதுன்னா, பைபிள நீங்க படிச்சீங்கன்னா என்ன வந்திருக்குன்னா, நீங்கள் துன்பத்தை அனுபவிப்பதற்கு அந்த வசனத்தை வாசிமா எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. துன்பத்தை அனுபவிக்க அருளப்பட்டிருக்கிறது. ஆமா, ஒரு பாடு வந்த உடனே யாராவது தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்காங்க, நிறைய பேர் வழங்காதவங்க, எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமா இருப்பதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறது, அவர்கள் நிமித்தமாய் பாடு அனுபவிப்பதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அருள் வந்திருக்கிறது. பாடு அனுபவிப்பதற்கு அருள் வந்திருக்கிறதையா? இந்த செய்தி உங்களுக்கு கேட்பீங்களா? இந்த செய்தி கூட்டம் கூடுமா? வரவே வராது, கூட்டமே கூடாது. நாங்களே ஏகப்பட்ட பாட்டுல இருக்க, நீ வேற பாட்டை பத்தி பிரசங்கம் பண்றியா? இருக்காதையா? பாடு அருள் உனக்கு உண்டையா? நெருக்கம் உண்டையா? போராட்டம் உண்டையா? ஏனென்றால் கர்த்தர் உன்னை மணியாய் மாற்ற வேண்டும் என்றால் நீ இந்த பாதைகளுக்குள்ளே போகலாம் வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையிலே பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, போராட்டம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. எந்த துறையா எடுத்துக்கிடுங்க, நீங்க அதை கடந்து வந்தாதான் அங்க நீங்க சயனிக்க முடியும். அங்க கடந்து வந்தாதான் உங்களை எல்லாம் அப்படி திரும்பி பார்ப்பாங்க. வலி வருதியா? குழந்தை பிறக்கணும்னா வலியை சுமக்கணும். ஆமா, வலி சுமக்கணும். 10 மாசம் அந்த அம்மா படுற பாடு பெரும்பாடு. பாடும் நம்ம ஆனா போய் கேட்கலாம், வலியா இருக்குதாம்மா, ஒன்னும் கவலைப்படாத, குழந்தை பிறந்துடும், ஆட்சியத்துல போய் பயப்படாதீங்க, கர்த்தர் நோட் கூட இருக்கிறாரு, எல்லாம் நம்ம சொல்லலாம். அங்க படுத்து இருக்கிறோம், அதை சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு போதிக்கவா தெரியாது, நம்ம ஆளுங்க பேசவா தெரியாது, சேன் மாதிரி பேசுறான். ஆனா ஒண்ணும் கதைக்கு ஆகாது. பாடுண்டையா, நெருக்கம் உண்டையா, போராட்டம் உண்டு. அப்பந்தான் இந்த ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, பதறா எப்ப அறுவையான மாத்தி போடாத அப்பமா தெரியும். நம்ம சபைக்கு வந்த ஒரு அம்மா எவனோ போய் சொல்லிக்கிறான், மந்திரம் இருக்குது, பாஸ்டால எடுக்க முடியாது, எங்களால எடுக்க முடியும் இருக்கிறான். இப்பதான் நியூஸ் வந்திருக்கு. நான் சொல்றேன், அந்த மந்திரம் இருக்கட்டுங்கிறேன், அப்பதான் நீ நல்ல பாடுவ. அந்த மந்திரம் உனக்குள்ள இருக்கட்டும், அப்பதான் சபைக்கு ஒழுங்கா வருவேன். அந்த மந்திரம் கிரியை செய்யட்டும், அப்பதான் அவன் சத்தம் பரலோகத்தை நோக்கி உயரும். பேயாடு இங்க துதி சத்தம் உயரும். மந்திரம் போச்சு. எனக்கு கேக்கு, நான் உங்களுடைய சிஸ்டர் ஏற்கனவே சொன்னேன், எவனோ ஒரு ஊழியக்காரன் சிக்கிடுவான், உனக்கு மந்திரம் இருக்குது 3 மாசத்துல நான் எடுத்துருவேன்னு சொல்லுவான். இந்த அம்மா அங்க போய் சிக்கிரன்னு கேட்டேன். இப்ப அங்க இருந்து நியூஸ் வருது, பாஸ்டர் எங்க மந்திரத்தை எடுக்க மாட்டேங்கிறாரு, அது அப்படியே இருக்குது. இப்ப நாங்க அங்க ஏஜில போய் மந்திரத்தை எடுக்க போறோம். அவருக்கே மந்திரம் இருக்குது, அவர் எங்க மந்திரத்தை எடுக்க போறாரு. மந்திரம் அல்ல, மந்திரம் தன்னை இந்தியா விசுவாசத்துல வளர்ந்திருக்கிற இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை, மந்திரமும் இல்லை. ஆமென். இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்ல, மந்திரம் இல்ல. இந்த விசுவாசம், இந்த அடிப்படை பண்டமெண்டல் பேசிக்ல கூட உன்னால நிக்க முடியல. கொஞ்சம் பாடு வந்துச்சு, கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சு, கொஞ்சம் போராட்டம் வந்துச்சு, சரி உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுல கர்த்தர் உனக்கு நடந்து வர பலம் கொடுப்பார், அதுல உன் விசுவாசத்திலே நடந்து வர ஜீவன் கொடுப்பார், அதிலே உன்னை விசுவாசத்திலே நடந்து வர கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். மோசே யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். அல்லேலூயா. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை.
ஆகவே முதலாவது இந்த கோதுமை மணி நிற்கிற இடம் முள்ளு, இந்த பக்கம் பார்த்தா களை, இத விதைச்சது பிசாசு. கரெக்டா பிரச்சனை வரும். நீங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு அப்பாடா இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு நான் படுத்திருப்பேன். ஒரு வாரம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறது போல இருக்கும். அடுத்த வாரம் அடுத்த ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும். நீங்க இந்த டிராவல் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்பிரிச்சுவல் டிராவல். ஆமென், ஹல்லேலூயா. சும்மா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு சும்மா தான் போன ஒரு செக்அப் பண்ணிட்டு வரலாம். அவன் சொல்றான் கிட்னி கொஞ்சம் கம்மியா இருக்குங்களா, எனக்கு சைஸ் கம்மியா, நான் மேக்சிமம் போவே மாட்டேன். நீங்க நான் சுகர் டெஸ்ட் பண்ண போறது கூட 3 வருஷம் 4 வருஷம் ஆகும். கேளுங்க, அந்த அட்டையில பார்த்தா தெரியும் 3 வருஷம் ஆகும். அவர் கேட்பாரு 3 வருஷம் நீங்க என்ன செய்தீங்கன்னு கேட்பாரு. அதுவும் போறது பெரிய டாக்டரா பார்த்து போறது இந்த அம்மா என்ன கூட்டு போம் கேட்டு விசாரிச்சு. அவர் போன உடனே கேட்பாரு, அம்மா நீங்க இவ்வளவு நாள் இவரை ஏன் இப்படி வச்சிருந்தீங்க? எதுக்கா சொல்றேன்னா, ஏதோ ஒரு பாடு, ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு போராட்டம் என்ன செய்கிறது என்றால், அது பாடு மட்டும் நமக்கு கொடுக்கவில்லை, நம்மை மணியாகவும் மாற்றுகிறது. இரண்டாவது இடத்தை நான் உங்களுக்கு அழைத்துக் கொண்டு போக விரும்புகிறேன். இரண்டாவது இடம், அது புதைக்கப்பட வேண்டும். மணியை கொண்டு மேலே வச்சு தண்ணி ஊத்தி உரம் போட்டா அது செத்து போயிரு. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர், சீமோனே 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 சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினால் புடம்பிருக்கிறது போல சாத்தான் உங்களை புடம்பிருக்கிறது. புதுசாதான் விசுவாசில வந்திருப்பான். அவ்வளவு பிரச்சனை பாடு. இது சோதனையை காட்டுதல். சோதனை என்னும் நிலத்துக்குள்ள ஒவ்வொரு விசுவாசியும் போனோம். அப்பதான் அதனுடைய தன்மை வெளிப்படும். ஆமென், ஹல்லேலூயா. நீ பணத்துக்காக கிறிஸ்துவை பின்பற்றிடாதீங்க. பணம், உலகம், காசு, பங்களா, அது இதுக்கெல்லாம் போனீங்க, நீங்க மணியா இருக்க மாட்டீங்க, பதரா இருப்பீங்க. இங்க நிலத்துக்குள்ளே போகிற ஒரு அனுபவம் எதை காட்டுகிறது என்றால், அருமையான சோதனை. நீங்க சோதனை எல்லா விசுவாசியும் கடந்து போக வேண்டும். சோதனையில எல்லா ஊழியக்காரனும் கடந்து போக வேண்டும். ஆனால் அந்த சோதனை கூட நீங்கள் கடந்து போனால் மாத்திரமே ஜீவ கிரீடத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். யாக்கோபு 1:12 சொல்லப்பட்டுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று எண்ணின பின்பு கர்த்தர் அவனுக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். வாசிக்கலாம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யோபுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிக்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம். அவன் கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட போய், அவன் சும்மாவா ஆராதிக்கிறான். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். சோதனை என்னும் பள்ளத்தாக்கை அவன் முன்னே உதைத்து பார். சோதனை என்னும் பள்ளத்தாக்கிலே அவனை நடந்து வரும்படியாய் அவனை விட்டுவிடு. அப்பொழுது அவன் உத்தமனா என்பதை நீ பார்க்க முடியும் என்று சொல்லுகிறான். சோதனை 3 விதத்திலே வருகிறது. வேதத்திலே நான் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். 1 பிசாசினாலே வருகிறது. 2 அருமையான நம்முடைய மாம்சத்தினாலே நமக்கு சோதனை வருகிறது. 3 அருமையான தேவனால் நமக்கு சோதனை வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கானானுக்குள்ளே கொண்டு போய் அருமையான கொஞ்சம் ஜனத்தை மீதியாக வைத்தார். எதற்காக என்றால் அவர்களை சோதிக்கும்படியாய் 40 வருஷம் ஏன் வனாந்தரத்துக்கு கர்த்தர் கொண்டு போனார்? ஏன்
40 வருஷம் ஒரு பிரயாணத்தை தேவன் வைத்தார். அருமையான எகிப்திலிருந்து கானானுக்கு 40 நாளிலே போய்விடலாம். ஆனால் தேவனாய கர்த்தர் ஒரு நீண்ட பிரயாணத்தை தேவன் வைத்தார். பிள்ளைகள் இருந்தார்கள், அப்படியும் ஆண்டவர் இறக்கப்படவில்லை. மாடுகள் வைத்திருந்தார்கள், ஒட்டகங்களை வைத்திருந்தார்கள், ஆடுகளை வைத்திருந்தார்கள். வீட்டு ஜாமான் எல்லாம் சுமந்துட்டு போறான். சபு கிபு அது இது லொட்டு லொடுக்கு. ஏன்னா எல்லாத்தையும் சுமந்துட்டு அவன் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறான். கூடாரம் அவன் 2 கூடாரத்தை கையில வச்சுட்டு போறான். நீண்ட பிரயாணம். எங்கயா போற? கானானுக்கு போறோம். எதுக்காயா போற? கர்த்தர் உனக்கு எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். என்னையா கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார்? இவ்வளவு இந்த வனாந்திரத்தை வழியா போறதுக்கு அவர் என்னையா வாக்கு பண்ணியிருக்கிறார்? அப்படி நீங்க போயிடலாமே. அப்படி போனா அவனுக்கு வழியிலே நின்றும். அங்கங்கே அருமையான கன்றுக்குட்டியை இங்க வச்சு ஆராதிக்கிறது கஷ்டம். அங்க கன்றுக்குட்டி ஏற்கனவே இருக்கு வழியில, அங்கேயே அவங்க ஆராதிச்சிடும். அவன் போக மாட்டான். அவன் சொல்றான், போய் சொல்றான் பாருங்க, நாங்க எகிப்துல நல்ல சாப்பிட்டோம், அங்க எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு போய் சொல்றான். அவ்வளவு சாப்பாடை கொடுத்தோம், அவன் போய் சொல்றான். அந்த வனாந்திரம்தான் சோதனையின் பள்ளத்தாக்கு. வனாந்திரம்தான் அவனை பரிசோதிக்கின்ற பள்ளத்தாக்கு. அதை தான் கர்த்தரே வைத்திருந்தார். அதை கடந்து போய் செய்தவன் காலேபும் யோசுவாவும் தான். ஆமென். எல்லாரும் புறப்படுவார்கள். ஐயா, கடந்து வந்த பாதை கடினமானதுதான். ஆனால் அதிலே யோபு ஜெயம் பெற்றான். யோபு அதிலே ஆசீர்வதிக்கப்பட்டான். யோபு அதிலே உயர்த்தப்பட்டான். யோபு அருமையான இருந்த நிலைமையை காட்டிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவன் கொம்புகளை உயர்த்தினார். காரணம் என்னவென்றால் அவன் சோதனையின் பள்ளத்தாக்கை போராடி ஜெயித்தான். ஆமென். கொஞ்சம் போராட்டம் இருக்குதான் செய்யும், கஷ்டம் இருக்குதான் செய்யும். ஆனால் அவன் ஜெயம் பெற்று விட்டான். பாலுடைய விஷயங்களிலும் அவன் அதில் ஜெயம். அவனுக்கு வந்த சோதனையை அவன் ஜெயித்து மகிமைக்குள்ளே போய்விட்டான். நீ அப்படிதான் எடுக்கணும். அவனுக்கு வந்த சோதனையில அவன் நின்று போராடி ஜெயம் பெற்று விட்டான். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே ஒரு ஜெயம் எங்கே? அதான் கடைசி ஆண்டுடைய பிள்ளைகள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிடம். சிலர் மரணத்திலே ஜெயம் பெறுகிறார்கள், சிலர் வாழ்வு காலங்களிலே ஜெயம் பெறுகிறார்கள். நம்ம இப்பெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம எத்தனையோ போராட்டங்களிலே ஜெயம் பெற்றிருக்கிறோம். தோத்திருக்கிறோம், பரவாயில்ல, மறுபடியும் எழும்பி ஜெயம் பெறுவோம். விழுந்துட்டோம், பரவாயில்ல. இந்த மாசம் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? விழுந்த உன்னை தூக்கி விடுகிற தேவன் என்ற வாக்குத்தத்தம். நான் தூக்கி விடுகிற தேவன். ஏன்னா போராட்டத்தில் இவன் கோகைக்குள்ள போய் பதுங்கிட்டான், இன்னொருத்தன் போராட்டத்தில் ஆமணக்கு செடிக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி அங்கங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தர் அங்கே போய் அவர்களை எழுப்பி விட்டு, நீங்கள் இன்னும் போராட வேண்டும், இன்னும் யுத்தம் பண்ண வேண்டும், இன்னும் நீங்கள் விசுவாசத்தில் நிற்க வேண்டும் என்று திடப்படுத்தி. ஏன்னா பவுல் அந்த வேலையை செய்யறாரு. உபத்திரவத்தில் இருக்கிறவங்களை போய் சந்திச்சு அவங்களை திடப்படுத்துகிறாரு. நீங்கள் வசனத்திலே அப்போஸ்தலரை வாசிக்கலாம். பயப்படாத மகளே, பயப்படாத மகனே, கர்த்தர் இப்பொழுது நீங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். நெருக்கங்கள், போராட்டங்கள், கண்ணீர்கள், வெறுமைகள், பாடுகள், கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி விட்டு கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஜெயத்தை உங்கள் கண்கள் காணும். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 22:28 வாசிக்கலாம். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. என்னோட சோதனை ஆண்டவர் சொல்றார், எனக்கு வந்த சோதனையில என் கூட நிலைச்சிருந்தீங்க. ஆமென். பூட்டப்பட்ட அறையில தான் இருந்தாங்க, ஆனாலும் இயேசுவை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தாங்க. ஆமென். அல்லேலூயா. 3 வருஷம் இயேசு இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம இயேசு பின்னாடி வந்தோமே. வீட்டுக்கு போனா அங்க அடிதான் கிடைக்கும். அவன் மேல உலக்கையும்பாங்க, எங்க ஊர்ல மண்டை மேலே போடுவாங்க. அந்த ஆளுக்கு ஏன் பின்னாடி போய் இப்ப திருப்பி இங்க வந்தேன்? போக முடியாது. நான் ரொம்ப கஷ்டம், பணம் கஷ்டம். என் தம்பி ஒருத்தர் தான், அவன்கிட்ட பணம் கேட்கணும். நான் பேண்ட் கிட்டும் போட்டு எவாஞ்சலிஸ்ட் எல்லாம் எப்படி இருப்பாங்க, அத மாதிரி பயங்கர ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு எவாஞ்சலிஸ்ட் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. அங்க போய் நிக்கிறேன், அவன் நிக்கிற இடத்துல அவன் அண்ணே வாங்கனே காப்பி குடிங்கனே, பலாரம் சாப்பிடுனே, அது அப்படி எனக்கு காசு கேட்கணும்.
பணம் தான் அவனுக்கு, காப்பி வேண்டாம், பலகாரம் வேண்டாம், கொஞ்சம் பணம் வேண்டாம் அவன் இருந்து வாங்கணும். நீ என்ன நினைச்சாலும் சரி, ஒரு மணி நேரம் உதவின்னு கேட்கணும்னு நினைக்கிறேன், வரமாட்டேங்குது, வாய் வரமாட்டேங்குது. அவன் கொடுத்த டீயும் பலகாரத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே நெஞ்சு மேல நிக்குது. அப்படியே திரும்பிட்டேன். இவன்கிட்ட போய் நான் கேட்டா, நீ இயேசுவுக்கு பின்னாடி போனியே, அவர் உனக்கு பணம் தரலையான்னு கேட்பான். ஆமென். என்ன எல்லாரும் என்ன தெரியுமா வச்சுக்கிறாங்க ஊர்ல, வெளிநாட்டுல இருந்து அவனுக்கு பணம் கொட்டுது சொல்றாங்க. எங்க வீட்டு சொந்தக்காரங்களாம் அப்படிதான் சொல்றாங்க. அவன் வரத பாரு, போறத பாரு. தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு எவ்வளவு பணம் கொட்டுதுன்னு. உங்ககிட்ட இருந்தா எனக்கு கொட்டுது. இந்த நாளின் கால வேளை ஆராதனையிலே praise the Lord, புதைக்கப்படுகிற இடத்திலே அந்த மணியானது போனபடினாலே அது அருமையானது கொழுமையான மணியாய் மாறிவிட்டது. பாடுபட்டவனுக்கு தான் பாடுபடுகிறவனுடைய ஆறுதல் தெரியும், கஷ்டம் தெரியும். பாடுபடாத ஒருத்தனுக்கு எப்படியா பாட பற்றி அவனுக்கு பிரசங்கம் பண்ணாலும் அது ஒரு பிரசங்கமா இருக்குமே தவிர, அவன் அந்த பாதையை கடந்து வந்தாலும் அந்த பாட பற்றி அருமை தெரியும். பசியா நல்ல 3 வேளையும் சாப்பிட்டு இப்படி நடந்து வருகிறவனுக்கு, ரோட்ல இருந்து பசியா இருக்கிறவனுக்கு எப்படி அந்த பசியை பற்றி அவனுக்கு தெரியும்? ஐயா, அருமையான கஷ்டப்படுகிறவனுக்கு கஷ்டத்தை பற்றி எப்படியா தெரியும்? தெரியாது. எனக்கு தெரியும் பசி எப்படிப்பட்டதுன்னு தெரியும், கஷ்டம் எப்படிப்பட்டதுன்னு தெரியும். ஒரே ஒரு வேளை தான் சாப்பாடு. ஒரு வேளை நீங்க என்னதான் வச்சாலும் சரி, ராத்திரி தூக்கமே வராது. சாப்பிட்டாதான் தூக்கம் வரும், சாப்பாடே இருக்காது. அப்படியே கண்ணுல இருந்து சத்தம்லாம் வராது, கண்ணுல இருந்து கண்ணீர் மாத்திரம் வடிஞ்சிட்டு இருக்கும். கடவுள் இல்ல, ஏன் இப்படி ஒரு கஷ்டமான குடும்பத்துல நம்ம பிறந்தோம்? இப்படியே யோசி அழுத நாட்கள் பல இரவு உண்டு, பல மாசம் உண்டு. praise the Lord. அவ்வளவு பசியாயிருக்கு. அது தெரியும் எனக்கு. ஒரு வீட்டுல போய் சின்ன சின்ன வேலை செய்து கொடுப்பேன். அவங்க கழனி பானையில இட்லி போட்டிருந்தாங்க. அந்த கழனி பானையில அந்த இட்லி எப்போ போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதுல கருப்பா புள்ளி இருக்கும். பசி தாங்க முடியல, அந்த கழனி பானையில கிடந்த இட்லி எடுத்து பைப்புல கழுவி சாப்பிட்டேன். சரி பரவாயில்ல, அடுத்த நாள் கழனி பானைக்கு போனேன், இட்லி கிடக்குன்னு போனேன். அந்த வீட்டம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இட்லி மாட்டுக்கு போட்டுக்கிறாங்க, அது யாரோ காக்கா தூக்கிட்டு போயிட்டு அடுத்த நாள் பிசைஞ்சு கழனி பானையில போட்டுருங்கன்னு சொன்னாங்க. அது சொல்ற சத்தம் கேக்குது எனக்கு. அங்க போய் பார்த்து அப்படியே பசியா திரும்பி இருக்கிறேன். எனக்கு மறக்கவில்லை, எனக்கு அந்த சம்பவங்கள் மறக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை, பாடுகள் கடந்து வந்த பாடுகளும் கடந்து வந்த நெருக்கங்களும் ஏராளம் ஏராளம். அதிலே அருமையான பசியின் பள்ளத்தாக்கு ஏராளம், துணியே கிடையாது. அப்படிப்பட்ட நாட்கள் உண்டு. இப்ப எங்க வீட்டுல நீங்க அந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா காலையில நிறைய இட்லி தூர போடுற மாதிரி கிடக்கு. அங்க பார்த்தேன் நான் காலையில டேபிள்ல எல்லாம் இதெல்லாம் தூரதான் போகணும். ரெண்டே ஒரு பேண்ட் உண்டு. ஒரு பேண்ட் பிரசங்கத்துக்குன்னு வச்சுக்கிறேன், ஒரு பேண்ட் விசிட்டிங்னு வச்சுக்கிறேன். அது இந்த சிஎஸ்ஐ சபைகள் எல்லாம் போய் பிரசங்கம் பண்ணா ராஜா மாதிரி போனாதான் மதிப்பானுங்க, இல்லன்னா அந்த ஐயருங்க மதிக்க மாட்டானுங்க. ராஜா மாதிரி போனாதான் மதிப்பானுங்க, அப்பதான் நம்ம பிரசங்கம் பண்ண கொடுப்பானுங்க. ராஜா வந்திருக்கிறார், பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறேன், பேண்ட் அப்படியே கிழிஞ்சு போச்சு ரெண்டாம். நான் இன் பண்ணிட்டு இருக்கிறேன். உடனே என்ன பண்ணனா, இன் பண்ணதை எடுத்து இப்படி பட்டு மூடிக்கிட்டேன். இப்படிப்பட்ட நாட்கள் எல்லாம் உண்டு. எங்க வீட்டுல ஒரு காக்கி சட்டையும் ஒரு வெள்ளை சட்டையும் வருஷத்துக்கு எடுத்து கொடுப்பான் எங்க அண்ணன். எங்க அம்மா சொல்லுவாங்க, அடுத்த கலெக்டர் இந்த ஊர்ல நீதானா? எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்களா அப்பா செத்த பிறகு? நீ ஏன் படிச்சுட்டு இருக்கிறேன்னு கேட்பான். அப்பா செத்துட்டார்ல, எல்லாம் போயிட்டாங்களா, நீ என்ன கலெக்டர் ஆக போறியா? போயா புக்கை தூக்கி போட்டு போம்பாங்க. எங்க அம்மா அப்படியே சொல்லுவாங்க, ஒன்னும் படிக்க வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளே, கடினமான பாதைதான், கடினமான வழிதான். ஆனால் அந்த பாதைகள் நான் இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு தெரியாது. இப்போ கேட்கிறேன், இவ்வளவு சாப்பாடு கொடுக்கிறவர், இவ்வளவு துணி கொடுக்கிறவரு, இவ்வளவு பணம் கொடுக்கிறவரு, வெளிநாடுலாம் சுத்த பண்ண, அன்னைக்கு பசியா இருந்தேன், நீ ஏன் அன்னைக்கு சாப்பாடு கொடுக்கன்னு கேட்கிறேன். இப்போ கேட்கிறேன், நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், நீ பார்க்கலையா? ஊழியத்துக்கு தான் நீ அழைச்சிருக்கிறது, இவ்வளவு கஷ்டப்படுத்தினு கேட்கிறேன். அதுக்கெல்லாம் பதில் வரா, சும்மா நம்ம மனசார காட்டிக்க வேண்டியதான். சில பாதைகள் அப்படி இருக்கிறது, சில வழிகள் அப்படி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மை மணியாய் மாற்றுகிறவர். ஆமென். நான் சபைக்கு மட்டும் பிரசங்கிக்கல, ஊழியக்காரனுக்கு பிரசங்கம் பண்றேன், பைபிள் காலேஜில் போய் பிரசங்கம் பண்றேன். பிரசங்கம் பண்ண ஜனங்க கூப்பிடுறாங்க. ஏன் கூப்பிடுறாங்க?
வரமாட்டியான்னு கேக்குறாங்க. ஏன் வரமா? அவங்க பெரிய பெத்த பரிசையாருங்க. ஏன் கூப்பிடுறாங்கன்னா, கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதை மண்ணுக்குள்ளே புதைத்து வைத்தார். ஆமென். இந்த மண்ணுக்குள்ளே புதைக்கிற இரண்டாவது அனுபவம் என்னவென்றால், இரண்டாவது அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளை, யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஒன்று, இந்த மண்ணுக்குள்ளே ஒருவன் புதைக்கப்படும் போது, அந்த மணியானது புதைக்கப்படும் போது அந்த மேல் தோடுகள் எல்லாம் அழுகி, அருமையான அந்த மேல் சதைகள் எல்லாம் அழுகி அது முளையை எழுப்பும். இரண்டாவது, மண்ணுக்குள்ளே ஒரு மனுஷனுடைய கோதுமை மணி இருக்கும்போது என்ன நடக்கும் என்றால், அது மறைவான இடம். கர்த்தர் உன்னை ஒரு மறைவான இடத்திலே வைத்து தேவனுக்காய் கிரியை செய்கிற ஒரு மனிதனாய் தேவன் உன்னை மாற்றும்படி தெரிந்திருக்கிறார். இந்த மறைவான இடம்தான் தாழ்மையின் ஜீவியம். ஹல்லேலூயா. நிறைய காரியங்களை நாம் மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியாது. நான் சொல்றேன், நீங்க தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்க. மற்றவர்கள் தெரிய வேண்டும் என்று நினைக்காது. இப்ப வேலை செய்யறவங்க, உங்க வீட்டு எஜமான் வரும்போது ரொம்ப சுண்டா, நீங்க இல்லாத நேரத்துல மெத்தையில காலுக்கு மேல காலை போட்டு சிசு வந்துட்டாங்கன்னா தொலை. அப்படி இருக்காதுங்க. ஆமென். நீங்கள் எப்போதும் தாழ்மையாய் ஒரு ஜீவியம் உங்களுக்குள்ளே இருக்கட்டும். எப்போதும் கர்த்தர் பார்க்கிறார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். நான் பேசுகிறதை சிலர் கேட்காமல் போய்விட்டார்கள். என்னை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. வீட்டுல சண்டை என்னன்னா, இந்த ஆளு கூட நான் வாழ்றேன், இந்த ஆள் என்ன புரிஞ்சுக்கல, நான் கஷ்டப்படுறேன், என்ன இந்த ஆள் புரிஞ்சுக்கல, நான் வேலை செய்து சம்பாதிச்சுட்டு வரேன், இந்த ஆள் புரிஞ்சுக்கல, என் பணத்தை வாங்கி அவன் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு செழிப்பா இருக்கிறான், என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், குடும்பம் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்குது, ஆட்கள் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. சபைக்கு வந்தா பார்த்தா சபையில பாசனை எதிரியா பாக்குறான். எங்க போனாலும் எனக்கு பிரச்சனையா இருக்குது, எங்க போனாலும் பாடா இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் மண்ணுக்குள்ளே இருக்கிறாய் என்பதை நீ எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்றால், ஆண்டவரே, நீரும் இந்த பாதையிலே கடந்து வந்தீர், நானும் அந்த பாதையிலே கடந்து வந்திருக்கிறேன். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார், சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். இந்த இடத்துக்கு வந்துடணும். இந்த இடம் தான் முக்கியமான இடம். சின்ன சின்ன வேலைகளை செய்ய சிலர் விரும்ப மாட்டார்கள். பூச்சி பேசினது போல ஒரு பிரசங்கியார் 3 நாள் மீட்டிங்ல பிரசங்கம் பண்ண போயிருக்காரு. சும்மா கைலி கீழி கட்டிட்டு இருக்கிறாரு. ஒரு பணக்கார விசுவாசி வந்து அவரை பார்த்து, தம்பி இங்க வா தம்பி, செருப்பு ரெண்டையும் தொடச்சி வைச்சிருக்காரு. அவர் ஒண்ணுமே பேசலையா. அவர் 2 செருப்பையும் நல்லா தொடச்சி, நான் காசு தரேன், வரும்போது மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது உனக்கு காசு தரேன் இருக்காரு. சரி சார் சொல்லி அவர் செருப்பை தொடச்சி அங்க வச்சுட்டு அருமையான பிரசங்கம் பண்றதுக்கு இப்பொழுது நம்முடைய மத்தியில வந்திருக்கிற விசேஷத்தை பிரசங்கார் பிரசங்கம் பண்ணுவார். வந்து அவர் மேடையில நின்ன போது அவனுக்கு கை காலெல்லாம் ஆடி போச்சான். அவன் வேர்த்து கொட்டுச்சு. ஐயோ, இந்த ஊழியக்காரனை தானே நான் செருப்பு துடைக்க வச்சோம், இந்த ஊழியக்காரனுக்கு அருமையான முன்னாடி தானே நம்ம செருப்பை கழட்டி போட்டோம், அவன் உடைஞ்சு போயிட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஒரு தாழ்மையான ஜீவியத்தை தெரிந்து கொள், ஒரு தாழ்மையான பாதையை தெரிந்து கொள். அதுதான் உன்னை கோதுமை மணியாய் மாற்றும். யோசேப்பு எங்கும் முறுமுறுக்கவில்லை. அவனை சிறைச்சாலையிலே போடும்போது முறுமுறுக்கவில்லை. அவன் 2 முறை விற்கப்பட்டான். அருமையான 2 முறை விற்கப்பட்டான். குழியிலே தள்ளப்பட்டான். அருமையான சகோதரர்கள் அவனை கொல்லும்படியாய் கல்லெறிந்தார்கள். ஒண்ணுமே அவன் பேசலையா. சிறைச்சாலையில் இருக்கும்போது அந்த ஆள்கிட்ட உதவி கேட்டான். நான் உங்களுக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னேன், நீங்க அரண்மனையில இருக்கும்போது என்ன நான் அந்த தப்பு செய்யல, நீங்க போய் சொல்லி என்ன இந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வாருங்கன்னு சொன்னான். அமைதியா இருந்தான். அவனுடைய தாழ்மையை பரலோகம் பார்த்தது. அவன் தாழ்மையை தேவனாகிய கர்த்தர் பார்த்தார். அவர் எடுத்த தீர்மானம் என்ன தெரியுமா? அந்த அரண்மனையிலே அவனை கொண்டு போய் அருமையான பக்கத்திலே கர்த்தர் உயர்த்தினார். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனை தேவன் உயர்த்துகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஜீவியத்தின் எல்லா பகுதிகளையும் நீ பெருமை உள்ளவனாய் நடக்காதே. இந்த பணமாயிருக்கட்டும், இந்த காராயிருக்கட்டும், இந்த வீடாயிருக்கட்டும், இந்த சுகமாயிருக்கட்டும், எல்லாவற்றிலும் கர்த்தரை மகிமைப்படுத்து. இந்த உலகம் மாயை. 25வது மாடியில நான் தங்கியிருந்தேன். கார் எங்க போச்சு நீங்க நினைக்கிறீங்க? 25வது மாடிக்கு கார் போகுது. அருமையான அங்கே இருந்து அந்த சிட்டி தான் உலகத்திலே பெரிய சிட்டியை காமிச்சாங்க. இதுதான்
வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் சிட்டின்னு சொன்னாங்க. அவ்வளவு அழகான சிட்டி. ஒரு பக்கம் எல்லாம் இருந்துச்சு. என் மனசுல மனுஷன் இவ்வளவு அழகான ஒரு சிட்டியை உண்டு பண்ண முடியும் என்றால், அருமையான 2000 வருஷமாய் நாம் தங்கும்படியாய் ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ண போயிருக்கிற தேவன், நாம் தங்கும்படியான இருக்கிற இடம் எவ்வளவு அழகா இருக்கும், எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கும், எவ்வளவு விசேஷமானதா இருக்கும். அது ஆச்சரியப்படுகிற இடம். ஆகவே தேவனுடைய பிள்ளையே, கோதுமை மணியாய் கர்த்தர் உன்னை மாற்றுவாராக. அறுவடையின் நாள் வருகிறது, அறுவடையின் நாள் வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு இவருக்கு வந்திருக்கிறது, நாளைக்கு ஒரு நாள் நமக்கு வரும். நாம் பூமியின் யாத்திரையை விட்டு போகும்போது அருமையான நம்மை அறுக்கும்படியாய் தேவன் வருவார். நம்மை அறுக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் வருவார். நம்மை அறுக்கும்படியாய் கர்த்தருடைய கூட்டம் வரும். அருமையான கர்த்தருடைய மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு மனிதன் எழும்பினதும் இல்லை, எழும்ப போகிறதும் இல்லை. அருமையான இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ மணியாய் மாறுவாயாக. கர்த்தர் உன்னை சபையிலே மணியாய் மாற்றுவாராக. அருமையான இந்த சமுதாயத்திலே கர்த்தர் உன்னை மணியாய் மாற்றுவாராக. உன் ஆவிக்குரிய ஜீவியம் ஜெயமாய் முடிவதாக. உன் ஆவிக்குரிய ஓட்டம், இன்றைக்கு நீ விழுந்து கிடக்கலாம், இன்றைக்கு நீ எங்கேயோ ஒரு இடத்திலே மறைந்திருக்கலாம். கர்த்தர் உன்னை தன் கையிலே கிரீடமாய் மாற்றுவாராக. அப்படியே நான் செபிக்கலாம், அப்படியே ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தாவே, இந்த காலவெளியில் நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் பதராய் மாறிவிடக் கூடாது. ஆண்டவரே, திருப்பி போடப்பட்ட அப்பமாய் மாறிவிடக் கூடாது. நாங்கள் மணியாய் மாற வேண்டும். ஒரு பூரணமாக்கப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நேராய் எங்களை நடத்தி கொண்டு போவீராக. ஒரு பூரணமான ஆக்கப்பட்ட விசுவாசத்துக்கு நேராய் எங்களை நடத்தி கொண்டு போவீராக. ஒரு பூரணமாக்கப்பட்ட ஜெப ஜீவியத்துக்கு நேராய் எங்களை நடத்தி கொண்டு போகிறாக. ஒரு பூரணமாக்கப்பட்ட நம்பிக்கைக்கு நேராய் நடத்தி கொண்டு போகிறாக. நாங்கள் ஏமாந்து விடாதபடி காற்றிலே அடிக்கிற நாணலை போல அல்ல ஆண்டவரே, மங்கி மங்கி எரிகிற திரியை போறல்ல ஆண்டவரே, நாங்கள் பிரகாசித்து எரிகிற விளக்காய்களை மாற்ற சபை அப்படியாய் மாறுவதாக. வெளிச்சம் கொடுக்கிற பட்டணமாய் சபை மாறுவதாக. சபை அக்கினியாய் மாறுவதாக. சபை எழுப்புதலை கொண்டு வருவதாக. எவ்வளவு வருஷம் ஊழிச்சேரும், எவ்வளவு வருஷம் பிரசங்கம் பண்றோம், எவ்வளவு வருஷம் பின்பற்றியா. லட்சக்கணக்கான ஜனங்கள் நரகத்தை நோக்கி போகிறார்கள். லட்சக்கணக்கான ஜனங்கள் பாதாளத்தை நோக்கி போகிறார்கள். எங்களுடைய குடும்பமே போகிறது ஐயா. எங்களுக்கு இறங்கும் ஐயா, எங்களுக்கு இறங்கும் ஐயா, எங்களுக்கு இறங்கும் ஐயா, எங்களுக்கு இறங்கும். உங்களுடைய கரத்தை வைக்கிறோம், தாழ்ச்சி உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மேல் வீசின வெளிச்சம் இந்த பட்டணத்தின் மேல் வீசட்டும். எங்கள் மேலே வெளிச்சன வீச. நாங்கள் கிராமங்களுக்கு போகிறோம், அங்கே வீசட்டும். எங்கள் ஊழியம் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் மாறுவதாக. வைக்கோலாய் அல்ல, மரமாய் அல்ல, மணலாய் அல்ல ஆண்டவரே. தாவே, வெங்கலமாய், இரும்பாய், சங்கமாய் மாறட்டும். உம்முடைய கரத்திலே முழு சபையும் வைக்கிறேன். விசேஷமாய் பாலுக்காய் செபிக்கிறேன். ரொம்ப வேதனைப்படுகிற உன் மனைவிதாயா, ஒரு கையே ஒடிஞ்சது போல அந்த மக ஃபீல் பண்றது பாக்குறையா. 2 சின்ன பிள்ளைகளையா, எல்லாரும் பிரிஞ்சு போயிருவாங்கப்பா. யாரும் கூட இருக்க மாட்டாங்க, நாங்க கூட இருக்க முடியாதுப்பா. எல்லா உறவினர்களும் போயிருவாங்கப்பா. நீ அந்த 2 பிள்ளைகளையும் நடத்தும். பொம்பளை பிள்ளைங்களா இருக்குதையா, அந்த பிள்ளைகள் மேல நம்முடைய கரத்தை வைக்கிறேன். அந்த மகள் மேல நம்முடைய கரத்தை வைக்கிறேன். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக.
ஃபைனான்ஸ்ல ஸ்பிரிச்சுவல்லையும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அந்த வீட்டை விசாரிக்கும் போது அவர்களுக்கு எங்களுக்கு ஒரு குறையில் என்று சொல்லத்தக்கதாய் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் காயப்பட்ட இருதயத்தை நீராற்றுவீராக. உடைந்து போய் கிடக்கிற அந்த குடும்பத்தை வீர்மீட்சியை உண்டு பண்ணுவீராக. எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே இறங்கி ஜீவன் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் அந்த குடும்பத்துக்குள்ளே இறங்கும் ஆண்டவரே. நாங்க பேசதாயா செய்ய முடியும், நீர்தாயா கிரிய செய்ய முடியும். கிரிய செய்யும் எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே வைக்கிறேன், சபையை உம்முடைய கரத்திலே வைக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. சாட்சி உம்முடைய கரத்திலே வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.